நம்ம அதிரப்பள்ளியிலேருந்து திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு ரிட்டர்ன் இப்போ கிளம்பிட்டோம். பஞ்சரா? ஃபுல் பஞ்சரா? எங்கே விட்டா சேட்டா? இவ்வளோ பஞ்சர் கடை உண்டா? எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுறீங்க? டயர் பஞ்சரா போச்சு. சாப்பிட்டு ஒரு வழியாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பசங்களை எல்லாம் முன்னாடி போக விட்டாச்சு. ஏன்னா நான் இன்னும் திங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு, இல்லை வேறு ஏதாச்சும் தவறுதெல்லாம் விட்டுட்டோமா, இல்லை பசங்களோட திங்ஸ் ஏதாச்சும் நம்மள்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு லாஸ்ட்டாக தான் கிளம்புனேன். அண்ணன் இப்போ யார் யார் நம்ம கூட வராங்கன்னு பார்த்தீங்கன்னா வர்தன் ப்ரோ வருவார், அதுக்கப்புறம் 390 வருது, வேறு யார் சொல்லுவோம் மனோ வருவோம். ஸோ நம்மளுக்கு இன்னும் கரெக்டாக சேலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 275 கிலோமீட்டர். என்ன சேலம்னு சொல்கிறியே, 10 மணிக்குள்ளே போனால் தான் சேலம் போவோம், இல்லைன்னா நடுவுலேயே கோயம்புத்தூர்லேயே ஸ்டே பண்ணுறேன்னு சொன்னி அவங்க அண்ணன் ரூமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா. ஸோ நம்ம இப்போ தனியாக போகிறனால தான் அந்த பிளான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ நம்ம பசங்க நம்ம கூட வராங்க. ஏன்னா நம்ம கூட வரதன் வருவார், அதுக்கப்புறம் பெங்களூருக்கு வர 390 அவங்க வருவாங்க, அதுக்கப்புறம் பாதி தூரம் மனோ வருவான் ஈரோடு வரைக்கும். அதனால் நம்ம பசங்க கூட ஜாலியாக போயிடலாம். இல்லைனா நம்ம நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு காலைங்காட்டி ஆஃபீஸ் போய்ட்டு நாளைக்கு நைட்டு தான் வீட்டுக்கு போவோம். அது நம்மளுக்கு செட் ஆகாது. ஆல்ரெடி திங்ஸ்லாம் கொஞ்சம் எல்லாம் ஈரத்தில் நனைஞ்சு கசகசன்னு இருக்குது. அதனால் டேரெக்டாக வீட்டுக்கு போகிறது பெட்ரு. என்ன போட்டாலும் வீட்டுக்கு போயிட்டு காலைல ஃப்ரெஷ்ஷாக எழுந்து ஆஃபீஸ் போயிடலாம். கரெக்டாக சேலத்துக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 277 கிலோமீட்டர், 4 மணி நேரம் 51 நிமிஷம். கரெக்டாக 5 மணி நேரத்துக்கு 9 நிமிஷம் கம்மியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே போயிடலாம். எத்தனை மணிக்கு போகிற மாதிரி கேட்டால் 2 மணிக்கு போகிற மாதிரி. அப்போ 2 மணினா 3 மணிக்கு வீட்டுக்கு வர மாதிரி. அடங்கப்பானே, ஏன் காலையில் 3 மணிக்கு தான் சில வீட்டுக்கே போவேன். வீட்டுக்கு போனால் 3 மணிக்கு போய்க்கலாம். எனக்கு அங்கேருந்து வண்டியிலே இல்லை. மழை பெய்யுதா? அடங்கப்புறானே, சிறப்பான தரமான சம்பவம். ஏன்றது சொல்ல கால்படாத, நமக்குன்னே எதுவும் வருமா? இப்போ தான் கழட்டி மாட்டினேன். சரி மழையாக வரப்போது கம்முன்னு போயிடலாம் அப்படின்னு. கரெக்டாக மழை வருது. A few moments later. எங்க மழையே பெய்யல. சரி வரும், தூரல் போடுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஓரம் கட்டி ரெயின் லேயர்லாம் போட்டு சரி அதுக்கப்புறம் பேக் பண்ணி கிளம்பலான்னு நினச்சி வண்டி எடுத்துட்டு கிளம்பினோம். ரெயின் லேயர்லாம் போட்டதுக்கப்புறம் பொட்டு தூரல் கூட இல்லை டிஆர்எஃப். இதுதான் என் நேரம். இன்னைக்கு விடிய சிவராத்திரி மாதிரி இன்னைக்கு விடிய ட்ராவல் தான். கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் பக்கமாக ட்ராவல் பண்ண போகிறோம். தொடர்ந்து எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் சேரவும் தெரியல. ஸ்ட்ரைட் ரோடு வேறு மாதிரி இருக்குது. போய் பசங்களை முதல்ல பிடிக்கணும், பசங்களை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஒட்டுக்கா முதல்ல ஜாயின் ஆகி போகணும். நல்லா எல்லாம் என்டர்டைன்மெண்ட் பண்ணி கரெக்டாக வந்தோம். கரெக்டாக சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வருத்தங்கள் எல்லாம் தனித்தனியாக பறந்துட்டாங்க. வீட்டுக்கு போகணுன்னு அந்த ஆர்வத்தில் எல்லாம் ஒட்டுக்கா எல்லாம் ஒட்டுக்கா போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இல்லை. எல்லாம் வீட்டுக்கு போகிற அவசரத்தில் அவங்க அப்பா திட்டுவாங்க, ஆட்டுக்குட்டி திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பறந்துட்டானுங்க. அதில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சின்ன வருத்தங்கள், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. எங்களுக்கெல்லாம் அன்பிளான்டு ட்ரிப் மாதிரி. நாங்கள் காலைங்காட்டி கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படி போனோம், இப்படி வந்தோம். கரெக்டாக இந்த டைம் ஆச்சு. டைம் இப்போயே இங்கேயே 9:30. எத்தனை மணிக்கு நாங்கள் வீடு போய் சேரோன்னு யாருக்குமே தெரியாது. இந்த கேரளாவில் ஒரு தொல்லையா இது வேறு இருக்குது. அங்கேயும் இங்கேயும் சிக்னல் போட்டு வச்சுருப்போம், நிற்காமே போக முடியாது. இதுக்கு வெள்ளை கோட்டை தாண்டி இன்னும் ஃபைன் போட்டுருவணும். ஆ ஐயோ, எவ்வளோ தூரம் நிற்கிறானுங்க போகிறேன். தமிழ்நாட்டுக்காரனா வச்சுக்க இந்நேரத்துக்கு அங்கே போய் நின்றுட்டு இருப்பான். ஒரு கிட்ட இருப்பான். ஆனால் உண்மையாலுமே கேரளா தான் சொல்லுவோம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் நான் இந்த விஷயத்தை நான் பாராட்டுவேன். டிராஃபிக் ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த இந்த ஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கார்டும் சரி அந்த மாதிரி விஷயம் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம இப்போ தைரியமாக கேரளாக்குள்ளே பாலக்காடு வழியாக நம்ம கேமரா யூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அதுதான் வேறு மாதிரி. இதுக்கு எதுக்காச்சும் பிடிச்சி ஃபைன் போட்டாங்கன்னா ரொம்ப போயிடும். சொங்கடியாரஃப் நான் கொஞ்சம் தூரம் கழிச்சு அதுக்கப்புறம் பசங்களாம் மீட் பண்ணுறேன். முதல்ல மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு விளாக் கன்டினியூ பண்ணுறேன். அப்படிலாம் நடுவில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் நான் ட்ராப் பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணணும்னா அதை உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். டிஆர்எஃப் என்னாச்சுலாம் டிரைவர் முன்னாடி இருக்காரு தானே? என்ன வண்டியா? 2 வீலரா? 450யா? டிஎஃப் சரியான ஆக்சிடென்ட் இருக்கு. அப்புறம் நீ சொல்லலாம் என்ன சொல்லாச்சு? ஐயோ எத்தனை பேர் சேட்டா? எத்தனை பேர்? 2 பேர் ஸ்பாட் அவுட்டா? 2 பேரும் புரியல. 2 பேருமே யாரு மேலே தவிர? വണ്ടി ഓടിക്കണേ ഹെൽമെറ്റ് ഊരി പോയതാ. അപ്പൊ അത് എടുക്കാൻ വേണ്ടിട്ട് വണ്ടി ഇവിടെ തന്നെ നിർത്തി.
നല്ല സ്പീഡിലല്ലേ അത് കയറും ചിലപ്പോൾ അറിഞ്ഞില്ല അവർ പെട്ടെന്ന് ബ്രേക്ക് പിടിക്കുന്നുണ്ടെങ്കിൽ വണ്ടി എടുത്തത് അവിടെയാ രണ്ടുപേരെ ഉരുത്തിട്ട് കൊണ്ടുവന്നു. ഓ அடியில் டயரில் ഇറങ്ങി ஐயோ வாயோ எப்போ சாமி தலை சுற்றுது எனக்கு. சொல்லலாம் என்ன சொல்லலாம் அப்படி போயிருக்கு. வேற அல்ட்ரால பார்த்துக்கிட்டயா என் அல்றதை பற்றியா? சுரண்டி எடுத்தாங்கயா. ஆ எங்க இருந்து அந்த வண்டி ஆ இங்க இருந்து இழுத்துக்கிட்டு வந்துருச்சு. யாரு மேல தப்பாமா? பைக்கார என்ன பண்ணிருக்கா? ஹெல்மெட் கீழே ஊந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே நிப்பாட்டி ஹெல்மெட் எடுக்க போயிருக்கானுங்க. அதான் இங்கே நிப்பாட்டிருக்கானுங்க. லாரிக்காரன் வந்து அடிச்சு இழுத்து வந்துட்டான். புரியல எனக்கு. ஓ ஹெல்மெட் கீழே ரெண்டில போயிருக்காங்க பைக்காரங்க போயிட்டு ஹெல்மெட் கீழே கையில வச்சு ஹெல்மெட் கீழே வந்துச்சு. நிப்பாட்டி எடுக்கிறப்ப லாரிக்காரன் பார்க்கல அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டான் ரெண்டு பேருமே. இதுதான் பைக்கை சொல்ற நிலைமை. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் பைக் இருக்கு இவன்கிட்ட ஜாலியாக ஊர் சுற்றுறான், காசு இருக்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. எங்களோட உயிர் இந்த செகண்ட் இப்படி போகிற செகண்ட் தான். எதுவுமே நாங்கள் கரெக்டாக போனாலும் எதிர வருவோம் எப்படி வருவோம்னு எனக்கே தெரியாது. இனி அது மரமா அது டன்னல் சி டன்னலுக்குள்ளே வந்துட்டுமா? ஏன்னா அங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ மரம் தான் வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. இது டனல் பேர்லாம் தெரியல, ஆனால் வேற மாதிரி இருக்குல்ல. கணாத்தில் பொறுமையாக போனோம். 40 தெளிவாக போட்டிருக்கான் தெரியுதா? மேலே போட்டிருக்கான் ஒரு 40 தெளிவாக போட்டிருக்கான். இங்கே போறியா? ஆ எந்த அளவுக்கு எவ்வளோ மிஷின் வச்சு உடஞ்சிருக்கோம் பத்தியா? அவ்வளோதான் வெளியே வந்துட்டான். இது சுத்தம். இப்போ சொல்லப்போனால் இது மலை கரெக்டா? மலையை நோண்டி இதுவும் போட்டிருக்கானுங்க. இதுதான் உண்மையான இயற்கை பாதுகாக்கிற விதமே. எப்படி ரோட மலையை குறைஞ்சி போட்டுருக்கான்ல, இதே நம்ம ஊருக்காரன் என்ன பண்ணிருவான், அந்த மலையை எடுத்துரு அளவுதான். எனக்கு அந்த ஆக்சிடென்ட் பார்த்ததுலேருந்து ரொம்ப இதாக போயிடுச்சு. ஏன்னா சின்ன இதெல்லாம் இல்லை, அப்படியே அங்கே இவ்வளோ அங்கே அடித்து இவ்வளோ தூரம் வரையும் வண்டி தேத்திட்டே வந்திருக்கு. சதைக்குதெல்லாம் பேர்ந்து போய் இருக்குது ஏர்ஃபு. நானாச்சும் பரவாயில்ல லேட்டாக தான் வந்தேன். நம்ம பசங்களாம் முன்னாடி அல்றதே பார்த்துருக்கேன் அந்த சதையெல்லாம். வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம பசங்கள்லாம் ஜாலியாக வண்டி எடுத்து சுற்றுறாங்க, காசு இருக்குது அவனுங்கள்ட்ட என்ன குறை அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனால் எங்களோட கஷ்டம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி. ஒரு இடத்துல வண்டியில் ஒரே உட்காந்துட்டு போகும்போது பட்டாக்ஸ் எவ்வளோ வலிக்கும். அந்த எவன் குறுக்க வருவான் எவன் ஏறி வருவான் ஒன்றுமே தெரியாது. அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஓட்டணும். நாங்கள் சந்தோஷமாக இருக்க ஒரு சைடு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அவனுக்கு என்ன ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. எங்களுக்கு இன்னொரு சைடு இருக்குது. அதில் வந்து நாங்கள் எவ்வளோ ஆக்சிடென்ட் ஃபேஸ் பண்ணுவோம், எவ்வளோ கார்னர் ஃபேஸ் பண்ணுவோம், அந்த எவ்வளோ பிரச்சனைகள் தெரியுமா ஒவ்வொரு விஷயத்துலையும். எப்பயுமே யாருமே சாதாரணமாக வேட்டை போட்டுறாதீங்க. நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க, அவங்க அந்த வண்டியில் போனவங்க பாவம் என்ன கனவோட போயிருப்பாரோ தெரில. யதார்த்தமாக அவங்க அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஹெல்மெட் கீழே வச்சு எடுக்க வந்து தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது யாருக்கு? 2 பேத்துக்கு தான், டிரைவருக்கு அப்படிலாம் அந்த 2 பசங்களுக்கு மட்டும் தான் தெரியும் என்ன நடந்து ஏது நடந்ததுன்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டம். எனக்கு அந்த இடத்துல போய் பார்க்கும்போதெல்லாம் உடம்பு அப்படியே ஒரு மாதிரி சிலுக்கிற மாதிரி போயிடுச்சு. அங்கே அப்படியே சத்தம் அவ்வளோ தூரம் தேத்திக்கிட்டே வருது. ஏதோ சோப்பு வச்சு கோடு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சோப்பு போட்டு வச்சு ரத்தமும் சதையும் அவ்வளோ தூரம் தேத்திட்டே வந்திருக்கு. இப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷமாக வந்தோம். நீயே யோசிச்சு பாரு, வண்டி எப்படிலாம் ஓட்டிகிட்டு வந்தோம். இங்கே வந்து இந்த ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோன்னே வண்டியை ஓட்ட தோண மாட்டேங்குது இப்போ எனக்கு. ZS 900யா பைக் வேறு லெவல். சவுண்டு ஹெவி சவுண்டு. யார் சேலம்? ஆ நீங்கள்? கேரளா. அதிரப்பள்ளி போயிட்டு ரிட்டர்ன் வீட்டு ஹோம். வால்பாறை அது அதிரப்பள்ளி டு ரிட்டர்ன் இது சைடு சேம். ஓகே 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 ഫ്രണ്ട് வந்து அந்த ரூட் போய் ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வீட்டுக்கு தனியாக போகிறீங்க? சரி ஓகே ஓகே. കഴിച്ചപ്പോൾ വേറെ റൂട്ട്. சரி എത്ര മണിക്ക് അവിടെ എത്തും? சேலம் 3 o'clock. சரி ஓகே ஓகே ஒரு பாய். பார்த்து போனோம். சரி. A few moments later. ஏய் கடிச்சிரியா? இது எங்கடி ஓடுற? இந்தாண்ட எப்படி இருக்கு பாரு. காட்டு பக்கம் ஒன்று அது இதுதானே, வயக்காடு தானே. அவர் எதோ கேட்டிருந்தாரியா? அது ஓடுது பாரு, என்னதாங்க ஓடுது பாரு தார் ரோட்டில். ஆமாம் மெதுவாக போனா இது இந்த தாங்க போகுது.
தமிழ் பெட்ரோல் தீர்ந்துருச்சு. அப்படியா? வாங்கிட்டு போகிறேன். இப்போ 3 பேர் போகணுமா? எவ்வளோ தூரம் போகணும்? ஜங்ஷனில் இறக்கி விட்டா போதும். அங்கிருந்து நான் லெஃப்ட். சரி 3 பேர் போயிடலாமா? அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாமா? ஃபைன் போயாதா? இல்லை இங்கே இந்த கேமரா ஸ்பீட் கேமரா, ஃபைன் கேமரா. ஃபைன் விழுவாமல் இருந்தால் சரி, பிரச்சனை இல்லை. இல்லை இந்த கேமரா ஸ்பீட் கேமரா, பிரச்சனை இல்லை. ஏ கேமரா இல்லை. என்ன இந்த இந்த ஆமாக்குட்டி சேலம் சேலம். ஆமையா? ம் ஆமாம் ஆமாம். ரோடு போடுது ஃபைமஸ். அங்கே போட்டு. ஏய் பாய் பாய். எங்கே இருக்கு ஒரு காலை எப்படி வச்சிருக்கு வேற? ஷாலா அது புறத்துக்கு வராது, பயந்துட்டு போயிட்டு வா. டாட்டா பாய். இப்போ எப்படி 3 பேர் உட்காரோம்? அதான் பஞ்சாயத்து போ. பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை இருங்க பார்த்துலாம். லெஃப்ட் எடுத்துருவோம். உங்களுக்கு அங்கேருந்து ரைட் எடுத்து உங்களுக்கு இந்த சர்வீஸோடய போக முடியும். நான் சொல்லிட்டேன். சொல்லலாம். நீ எல்லாம் இறங்கு, நான் போய் விட்டு வந்துட்டா. சரி. இங்கே நிற்கிறேன். ம் ம். நீங்கள் எப்படி போகணும்? எனக்கு இந்த வழியாக தான் போகணும். சரி உட்காருங்க. அங்கே விடுவோம். விடும். ம் மறக்க மாட்டேன். ம். எப்படி தான் பைபாஸ் ஏறணும்? அது பிரச்சனை இல்லை. பைபாஸ் தெரியுது சொல்லலாம். ஹைவே. நீங்கள் இதுக்குள்ள போங்க. நான் வந்துடுறேன். இந்த லெஃப்ட் ப்ரோ. வர லெஃப்ட் அப்படி. எனக்கு இந்த லெஃப்ட் தான் வந்துட்டு வேணும்னா நான் இந்த ஆட்டோ பிடிச்சி போகிறேன். நீங்கள் இல்லை என்ன எத்தனை கிலோமீட்டர் சொல்லுங்கள்? 2 கிலோமீட்டர் இருக்கும். ஆட்டோ இருக்குமா இந்த டைமில்? வேணாம், அதுக்கு காசு இதுலையா? போட்டு திருச்சி வரேன். ஓகே புரியல ஒரு நாம சேர்ந்து இந்த பக்கம் வரேன். ஓகே 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 ஓகே. ஐ am don't fear. You know this place? No. This is first time. So first time I'm Kerala to coming. Oh, this is your first day? Yeah, right. How is your experience? Oh, very good. வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். சரி கரெக்டாக கோயில்கிட்டே இருக்கட்டுக்கு. சரி ஓகே. இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களா? இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறீங்க? இப்படி தான் வரணும். அந்த வழியா தான். சரி ஓகே வாங்க. ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துங்க, ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கும். ஒரே கிளிக்க சார் ஆயிடுச்சு. சொல்ல போனால் இப்போ நான் கேரளாவில் இருக்கேன். அவர் யார் என்னன்னு கூட தெரியாது. ஆனால் அவர் கேட்ட ஒருக்காக என் மனசு கேட்கல. அவர் விட்டுட்டு போக எனக்கு கேட்கல. 2 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு சொல்லி சரி வந்து விட்டுட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இப்போ என்ன தாட்டில் வந்தேன்னா, ஸோ தமிழ்காரர் இப்போ நான் கேரளா தமிழ்காரன்னு பிரித்து பார்க்கல. நான் என்னோட தாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் யாரோ ஹெல்ப் கேட்குறாங்க, அந்த ஒரு கான்செப்டில் செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு தான் அப்படி நான் வந்துட்டுருக்கேன். ஆனால் இது நம்ம கேரளாவில் இருக்கோம், அதை நம்ம மறந்துக்கிட்டு நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஐயோ கடவுளே. அவர் அங்கேயே கை காட்டினார். நான் இங்கே முன்னாடி ரொம்ப தூரம் வந்து நான் அதுக்கப்புறம் நிறுத்தினேன். வந்து நடுவில் வந்து ஆமைக்கு விளாண்டுட்டு இருந்துச்சா, அதை நான் பார்த்தேன். அது கரெக்டாக ஆமை வந்து கரெக்டாக என்ன போதுன்னா ரோட்லேயே கிராஸ் ஆகுது. அது இன்னும் பின்னாடி எவனாச்சும் வந்தானா இது அடி வாங்கியிருக்கும். புரியல. நான் இந்த வழியா போய் அப்படியே ஏறிடுவோம். ஓகே கேரி ஆன். நீங்க அந்த வழியா ஏறி அப்படியே போங்க. ஷூர் ஐ டேக் கேர். டேக் கேர். பை. போடா சாமி, என்ன கொண்டு போகிறோம் இப்போ நம்ம. அந்த நீங்கள் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு செகண்ட் இப்படி இருந்திருந்தால் எப்போ யார் வேணால் எப்படி வேணும் போயிடலாம். ஸோ இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக 4 பேர்த்துக்கு உதவி ஹெல்ப் பண்ணி என்ஜாய்மெண்ட்டாக ஹாப்பியாக இருந்துட்டு போயிடும். என்ன இப்போது இங்கே இருந்தால் என்ன ஒரு 2 கிலோமீட்டர் இருந்துச்சு அவ்வளோதான். விட்டாச்சுலாம். எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது, நான் ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் கேரளா நாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கொள்ளலை. சரி போட்டு விடு, பிரச்சனை விட. யாரு பொச்சுகளுக்கு ஏதாவது ஆயிருந்தாப்பா வயசுக்கு போயிட்டு இருக்கிறேன். அந்த கிணத்துல நிற்கவே வரானுங்க. கையில் போனா போயிட்டு போறாங்க சார். நீ வாசல பார்த்து யார் அவங்க 2 பேரும் நிற்கலையாமா? A few moments later. பின்னாடி வண்டியில பார்த்து அப்படியே போகிறீங்க. வாட் கிராஸ் பண்ணும்போது பின்னாடி வண்டி வந்துச்சுங்களா? அந்த வேகத்துக்கு நான் இடிச்சிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? இடிச்சிருந்தேன்னா என்ன இருக்கும்? பார்த்து கிராஸ் பண்ணுங்க. ரோடு நீங்கள் அங்கேருந்து சல்லுன்னு வந்துட்டீங்க. நான் வந்த வேகத்துக்கு பிரேக் அடிச்சனால நின்று நான். நீங்கள் பாட்டுக்கு நான் பிரேக் அடிக்காமல் நேராக விட்டுருந்தேன்னா உங்களுக்கு ஆபத்து, எனக்கு ஆபத்து. சரிங்களா? கிராஸ் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக கிராஸ் பண்ணுங்க. போதையாட்டியா அவன் கிராஸ் ஆனால் என்ன இப்போ? அப்புறம் என்ன அசால்ட்டாக பேசுகிறான் பத்தியா?
அவன் வந்து கொடுக்க விட்டு செத்து போயிடுவான். நம்மளுக்கு நாம எங்க விவசாயம் வருது, நமக்குன்னே வந்து விடுதுங்க எல்லாம். 10க்கு 6 அங்கிருந்து அடிக்கிறேன் நான் வேற. ஆ 3 கிலோமீட்டர் தான். எப்பா இதான் சொன்னேன்ல, நம்ம கரெக்டாக போனாலும் ஏற்ற வரவன் கரெக்டாக ஒழுங்காக வந்தால் தான் நம்ம கரெக்டாக போக முடியும் வீட்டுக்கு. அப்படி இல்லை இந்த மாதிரி இப்போ லூஸ் ரொம்ப ஆட்டிகிட்டு வந்தால் அப்படியே அது மாதிரி வந்தால் அப்படின்னா நாங்கள் எங்கேயாச்சும் போக வேண்டியதாக இடிச்சுக்கிட்டு எல்லாம் எங்கள் நேரம். அமுக டுமுக அமால் டுமால்